4 ஸ்கூல் மாற்றியாச்சு. கேஜி வரைக்கும் ஒரு ஸ்கூல் போட்டேன். அந்த ஸ்கூலில் போட்டால் வெளியில் தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. இவன் அழுதான், மற்ற பிள்ளைங்க அழுவுது, இவனை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இவன் பையனுக்கு பென்சில் பிடிக்க தெரில, வெளியில் போ, முடிஞ்சிடுச்சு. கேஜி முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள நர்சரி ஸ்கூலில் போட்டேன். பேரண்டெல்லாம் கேட்குறாங்க, என் பிள்ளையோட உன் பிள்ளை படித்தா இந்த பிள்ளை மாதிரி என் பிள்ளையும் ஆகிடும், அதனால் இந்த பிள்ளைய நான் ஸ்கூலில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். எக்ஸ்ட்ரா 10,000 நீ பணம் கட்டுனா நான் உன்னை ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவனும் நார்மல் சைல்டு தான், சின்ன அவனுக்கு ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா மணி கேட்பீங்க? நான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நான் எழுதவான்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் கேட்ட இந்த ஒரு கேள்விக்காக செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அவனை கவனிக்காமல் விட்டுருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோடனே டிசி கொடுத்து வெளியில் அனுப்புனாங்க. எழுத்தாளர் பாலபாரதி சார் இருக்காங்க. அவங்கள ஒரு புத்தக கண்காட்சியில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ நான் அவங்களோட பையனோட ஜானியெல்லாம் பார்த்துருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது அப்போ அவர் சொன்னார், எதுக்குமா நீ கண்ட இடத்துல போய் நீ பிச்சை எடுக்கிற? நீ நேராக கோவளம் போய் அசஸ்மெண்ட் பண்ணு. அசஸ்மெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் பொழுது இவ்வளோ காசு நீ ஏன் செலவு பண்ணுறேன்னு.